வச்சு 3 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் அவரோட வாயிலிருந்து பாஜகன்னு ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது. அவ்வளவு பெரிய தைரியசாலி. அது மட்டும் இல்ல, ஒரு தலை கர்நாடகாவுக்கு போறேன் அப்படின்னு ரீல் விட்டாரு. அனைவரும் சொன்னோம், நம்முடைய தலைவர் சொன்னார், தயவு செய்து கர்நாடகாவுக்கு போகாதீங்க, இது மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு, பல்வேறு ஆண்டுகள் நடந்துட்டு இருக்கு, அரை நூற்றாண்டு கால போராட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல, அனைத்து எதிர்கட்சிகளும் சொன்னோம், அவங்களுடைய கூட்டணி கட்சியே சொன்னாங்க கர்நாடகாவுக்கு போக தேவையில்லைன்னு. அதெல்லாம் அவர் கேட்கல. ஆனா கர்நாடக முதலமைச்சர் சொல்லிட்டாரு, தயவு செய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க, உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க முடியாதுன்னு கர்நாடக முதலமைச்சர் சொன்னதுக்கு பிறகுதான் அமைதியானாரு. முதல்ல என்ன பண்ணிருக்கணும், நம்முடைய விவசாயிகள் வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுத்திருக்கணும். அதை இந்த முதலமைச்சர் செய்யல. அரசு தான் எங்களை கூப்பிடல, கேட்கல, நாங்களே வந்து முதலமைச்சரை வந்து பார்த்து பேசுறோம்னு விவசாயிகள் கோட்டை நோக்கி போனாங்க. ஆனா அந்த விவசாயிகளையும் குண்டு கட்ட கைது பண்ணி அரசு தான் இந்த குதிரை பேர அரசு. அந்த அளவுக்கு விவசாயிகள் மேல இந்த முதலமைச்சருக்கு ஒரு வன்மம். முதலமைச்சர் தான் இப்படின்னா, நீர்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். இப்படி ஒரு அமைச்சர் நீங்க பார்த்திருக்கவே முடியாது. பத்திரிகையாளர் பார்த்தாலே திருட மாதிரி தலை தெரிச்சு ஓடுறாரு. இந்த கேள்விக்கு பதில் கிடையாது. வேளாண் துறை அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சர்? வேளாண் பட்ஜெட்டை தூக்கிட்டு போய் திருப்பதிக்கு போய் பூஜை போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறார். திருட்டு லாட்டு விற்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்து ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டு கட்டையிலோட சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர். இப்படி மொத்த கேபினெட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆட்சியில முதலமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல். உங்க அப்பா ரீல்ஸ் போட்டார வெண்ணமோன, அப்ப என்ன பண்ணீங்க? சின்ன பசங்களை கூட்டிட்டு ரீல்ஸ் போட்டாரு. உன் நண்பன் அன்பில் மகேஷ் ரீல்ஸ் போட்டான், நீ ரீல்ஸ் போட்ட. துபாயில போய் ஒருத்தர் போய் இருந்து அவ யாரு வர சொல்லி அவங்களுடைய கட்சி பேரை கோஷம் போட சொல்லி அதை ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு ஆட்சியே தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. ஆனா தொடர்ந்து கேடுகட்ட ஆட்சின்னு சொல்றது யாரு? ஒரு கேடுகட்ட பையன். என்னென்னலாம் தொடங்கி வச்சாங்களோ அந்த திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. நான் கூட ஒரு மீம் பார்த்தேன், ஒரு மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணி இருக்காரு. அப்புறம் 101 அடி மேல அந்த மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணும்போது பாக்குறாரு, சென்னை முழுக்க அத்தனை திட்டங்கள் தெரியுது. அவர் மைண்ட் வாய்ஸ், ஏன்பா எனக்கு ஓட்டு போட்டீங்க, இவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. அதே மைண்ட் வாய்ஸ் தான் என்ன சொல்லுது தெரியுமா? இவனுக்கு ஆடாத ஆட்டம்னா ஆடிட்டானுங்க, அப்பனும் மௌனம். அதனாலதான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் நல்லது மட்டுமே செய்யணும் ஆண்டவனே, எனக்கு நல்ல வல்லமையை கொடு அப்படின்னு சொல்லி வந்திருக்கான். உங்களுக்கு புரியும். டாஷ் முதலமைச்சர் ஏண்டா ஊரா விட்டு நெய்யில வாழ்ந்தது நீ, உங்க அப்பா, உன் தங்கச்சி புருஷன். சரியா? நீ வாய் பேசாத. உங்க அப்பா கூட கொஞ்சம் மன்னிச்சிடலாம். நீ உன் தங்கச்சி புருஷனும் ஆடினீங்களேடா ஆட்டம் விளக்கண்ணைகளா. இன்னைக்கு ஆடி 18. பொதுவா இந்த ஆடி பெருக்குல ஆறு முழுக்க தண்ணி நிறைந்து ஓடும். ஆமா சொன்னாங்க, உங்க டிஎம்கே ஆட்சியில பாலாறும் தேனாரும்ல ஓடிச்சான், மோந்து குடிச்சான். நம்ம நேர்லாம் காவிரி வந்துட்டான். அனைத்தும் இன்னைக்கு வறண்டு கிட்டத்தட்ட ஒரு பாலைவனம் போல இன்னைக்கு காட்சி அளிச்சிட்டு இருக்கு. இதுவே நம்முடைய திராவிட முன்னேற்ற பாலைவனம் ஆக்கிட்டு தொடச்சி நக்கிட்டு போனது யாரு? உங்க அப்பா தானே. அதையும் சொல்றாரு. 3 வருஷமா நிதி ஆயோக்கு போகாத உங்க அப்பா அப்புறம் ஏன் கண்ணா நிதி ஆயோக்கு போனாரு? அவ்வளவு பெரிய தைரியசாலியா? பயந்து தானே ஓடினாரு, மறந்துட்டியா? வேளாண் பட்ஜெட்டை தூக்கிட்டு போய் திருப்பதிக்கு போய் பூஜை போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறார். இதுதான் உங்க ஆட்சியில அமைச்சர் கருணாநிதி கல்றையில போய் பட்ஜெட்டை கொண்டு போய் வச்சு கும்பிட்டு வந்தாங்களப்பா. அது என்னப்பா காரணம்? கல்றையில கும்பிடுறதோட கடவுள்கிட்ட கும்பிடுறது பெரிய விஷயம் தானே. என்ன திருட்டு விசிடி வித்து ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், டிக்கெட் விற்கிற அமைச்சரை மட்டும் பத்தி சொல்றியப்பா ராசா? அந்த டிக்கெட் விற்கிறதுக்கு ப்ரொடியூஸ் பண்றது யாரு? அது உதயநிதி ஸ்டாலினாமே. இப்படி மொத்த கேபினெட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. ஜோக்கர் கூட்டம்னு ஆக்கர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு. துபாய் மாப்ள எப்படி இருக்கு நிலமா? அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல். ஏன்பா துபாய் மாப்ள உங்க அப்பா போட்டது ரீல்ஸ் இல்லாம என்னடா? சின்ன சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு பல்ல காமிச்சிட்டு உட்காந்து ரீல்ஸ் போட்டாரு. உன் நண்பன் அன்பில் மகேஷ் ரீல்ஸ் போட்டாரு. ஏன் நீ ரீல்ஸ் போட்ட? என்னங்கடா உங்களுக்குன்னு வந்தா ரத்தம், எங்களுக்கு தக்காளி சட்னியா? போங்கடா டே டே. அவங்களுடைய கட்சி பேரை கோஷம் போட சொல்லி அதை ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு ஆட்சியே தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது.
கரெக்ட் தான்டா. உங்களை மாதிரி கேடுகட்ட ஆட்சியை பார்க்க முடியலங்க போய் தான் மக்கள் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு தென்காசி தாவைக்காவை கூப்பிட்டுருக்காங்க. கொஞ்ச நாள் அடங்கி உடங்கி இதாயிருங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரியா? 5 வருஷம் கழிச்சு உங்க லட்சணம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் ஏதாவது நல்லது பண்றாங்களான்னு யோசிச்சு பேசலாங்கண்ணா. ஒரு மாவட்ட செயலாளர் என்ன தெரியுமா பண்றாரு, 4 கேமரா எடுத்துட்டு போய் செட் பண்ணி அதை படம் பிடிச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அதை எடுத்து ரீல்ஸ் போடுறாரு. இப்படி ஒரு ரீல்ஸ் போடுற ஒரு அரசை தமிழ்நாடு இல்ல இந்தியாவே இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. அமைச்சர்கள் மட்டும் இல்ல, அமைச்சருடைய சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஆய்வுக்கு போறா. அரசு அதிகாரிகளுக்கு தெரியல யார் அமைச்சர் யார் சட்டமன்ற உறுப்பினர், யாருக்குமே தெரியல, முதல்வருக்கும் தெரியல. நீங்களும் ரீல்ஸ் தான்ப்பா ஆட்சி பண்ணீங்க சரியா? வாய் ஓவரா பேசாத. சரி, தோத்து போன கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும். நீ வந்து தோல்வியினுடைய காரணத்தினால இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடு. போன வாட்டி துபாய்னு பறந்து போனல, இந்த வாட்டி கொஞ்ச நாள் வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வா பார்க்கலாம் சரியா?